வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட காக்காத்தோப்பு பாலாஜியின் கூட்டாளியான சத்தியமூர்த்தி போலீசாரால் கைது. கஞ்சா வழக்கில் கைது செய்து MKP நகர் போலீசார் விசாரணை. ஜம்மு காஷ்மீரில் அமைதியான முறையில் நடைபெற்று முடிந்த முதற்கட்ட தேர்தல் 61.13% வாக்குகள் பதிவானதாக மாநில தேர்தல் ஆணையம் தகவல். அதிகபட்சமாக கிஸ்துவாரில் 80.14% வாக்குகள் பதிவு. குறைந்தபட்சமாக புல்வாமாவில் 46.65% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. முதற்கட்ட தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் பிரதமர் மோடி இன்று ஜம்மு காஷ்மீர் பயணம். ஸ்ரீநகரில் நடைபெறும் தேர்தல் பேரணியில் பங்கேற்று உரையாற்றுகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிருந்தாவன் அருகே நிலக்கரிகளை ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டது. பெட்டிகளை சீரமைக்கும் பணிகள் தீவிரம். ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த முடியாதவர்களால் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை எப்படி செயல்படுத்த முடியும்? தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார் கேள்வி. மறைந்த திமுக முன்னாள் அமைச்சர் சுந்தரத்தின் உடலுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் நேரில் மாலை அணிவித்து மரியாதை. அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். திமுக முன்னாள் அமைச்சர் சுந்தரம் மறைவுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் இரங்கல். கட்சி மற்றும் மக்கள் பணியில் முழுமையாக அர்ப்பணித்து செயல்பட்ட சுந்தரத்தின் மறைவு பேரிழப்பு என கருத்து. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது திமுக MP தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கு சென்னை எழும்பூர் சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. தலித் வெறுப்பை விதைத்தவர் ராமதாஸ் என்பதால் அவருடன் சேர முடியாது. சேலத்தில் நடைபெற்ற மண்டல நிர்வாகிகள் கூட்டத்தில் VCK தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். நான் தலித் என்கிற ஒரு அரசியலை முதலில் இந்தியாவிலேயே ஒரு மாநில அரசியலில் விதைத்தவர், தலித் வெறுப்பை விதைத்தவர். அதனால தான் அவரோட சேர முடியாதுன்னு நம்ம சொல்றோம். அவருடைய உள்ளீடான நோக்கம் என்பது மிகவும் ஆபத்தானதாக இருந்ததை மிக காலம் கடந்து நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆட்சிக்கு வந்தவுடன் மதுக்கடைகளை மூடுவோம் என கூறிய திமுகவினரை மதுவிலக்கு மாநாட்டிற்கு அழைத்துள்ளார் திருமாவளவன். மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்ட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. டெண்டர் முறைகேடு புகாரில் அதிரடி நடவடிக்கை. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவதால் எந்த மாற்றமும் நிகழப் போவதில்லை. விஜய் அரசியல் பிரவேசத்தால் திமுக வாக்குகள்தான் பிரியும் எனவும் ராஜா கருத்து.
ஸ்டாக்கோட சில பேருக்கு ஒரு பிரமை, அதே கொள்கைகளை சொன்னால் தான் நமக்கு ஓட்டு போடுவாங்களோன்னு. அதே கொள்கைகளை அடாப்ட் பண்ணுற இன்னொரு கட்சி எதுக்கு? டெட் வுட்டு தானே, எக்ஸ்ட்ரா ஃப்ளஷ். அதனால் அவங்க வரட்டும், திமுகவோட ஓட்டுகள் அப்புறம் பகிர்ந்துக்குவார். 2026 சட்டப்பேரவை தேர்தல் திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுதும் தேர்தலாக இருக்கும். ஏமாற்றிய ஏற்றம் கண்டவர்கள் 2026 தோற்று போவார்கள் என்பது நிதர்சனம் எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் அறிக்கை. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீதான அவதூறு வழக்கு விழுப்புரம் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. மணப்பாறை அருகே மாற்று சமூகத்தை சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்ய முயன்ற கல்லூரி மாணவர் மீது கொலைவெறி தாக்குதல். நாம் தமிழர் கட்சி நிர்வாகி உள்ளிட்ட 3 பேருக்கு வரும் 30ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். %20 போனஸ் வழங்க கோரி நெய்வேலி NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் செல்போனில் டார்ச் லைட் அடித்து போராட்டம். சுரங்க நிர்வாக அலுவலகம் நோக்கி செல்ல முயன்றவர்களை தடுத்த போலீசாருடன் தள்ளுமுள். துறையூரில் தனியார் உணவகத்தில் ஆம்லெட் ஆகும் அரசு சத்துணவு முட்டைகள். குழந்தைகளுக்கு வழங்கும் சத்துணவு முட்டைகளை தனியார் உணவகங்களுக்கு விற்கும் கொடுமை. பரமக்குடியில் வண்டல் மண் எடுக்க நடைச்சீட்டு வழங்குவதற்கு 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வட்டார வளர்ச்சி அலுவலர் கைது. லஞ்ச பணத்தை பெற்றபோது கையும் களவுமாக சிக்கினார். சென்னை கொடுங்கோயூரில் தனியார் உணவகத்தில் சிக்கன் சாப்பிட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேருக்கு வாந்தி மயக்கம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார். நாங்கள் போனால் எங்களுமேடே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், இந்த கடைக்கார வியாபாரம் நடத்தின்னு தான் இருக்கிறான், எந்த ஒரு ஆக்ஷனும் கிடையாது. அதில் ஃபுட் ஹெல்ப்லைனுக்கு நான் ஃபோன் எடுத்து அந்த கூகுளில் போட்டு அந்த அவங்களுக்கு கால் பண்ணுறேன். எப்படியும் ஒரு 50-100 கால் பண்ணிட்டேன், அவங்களும் எடுக்கவே இல்லை. தமிழகத்தில் 8 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவான வெப்பம். அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 104.54 டிகிரி வெப்பம் பதிவு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பௌர்ணமியை முன்னிட்டு தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமி. மாட வீதிகளில் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீபம் ஏற்றி சாமி தரிசனம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கட்டண சேவைகளுக்கு குலுக்கல் முறையில் டிக்கெட்டுகளை பெற இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு. ஜனநாயகத்தை துடிப்பானதாக மாற்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை முதல் படி என பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழுவினருக்கு பிரதமர் பாராட்டு. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையில் சாத்தியமற்ற திட்டம். கூட்டாட்சி கட்டமைப்புக்கு எதிரான ஒன்று என்றும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா விமர்சனம். டெல்லி முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டுள்ள அதிஷி நாளை மறுநாள் பதவியேற்கிறார்.
வரும் 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள சிறப்பு சட்டசபை கூட்டத்தில் உரையாற்றுவார் எனவும் தகவல். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் திருப்பதி கோயிலில் லட்டு பிரசாதம் தயார் செய்ய விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்ட நெய் பயன்படுத்தப்பட்டது. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பரபரப்பு குற்றச்சாட்டு. தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான மகளிர் T20 கிரிக்கெட் போட்டி 13 ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணி வெற்றி. தொடர் 1-1 என்ற சமனில் முடிந்தது. இந்தியா வங்கதேசம் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று தொடங்குகிறது. இந்தியா வங்கதேசம் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை தொடக்கம். காலை 7 மணிக்கு விற்பனை தொடங்கும் என தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் அறிவிப்பு. வது அகில இந்திய ஹாக்கி போட்டி சென்னையில் இன்று தொடக்கம். வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறும் என போட்டியும் 10 அணிகள் பங்கேற்கும் எனவும் தகவல்.